கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அப்படியென்றால் இவர் யாரோ என்ற அந்த ஒரு கேள்வி இன்னும் ஆண்டவர் இயேசுவை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்தான் கடவுளின் மகன் மெஸ்ஸையா என்பதை ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் அதில் உறுதியாய் இல்லை என்பதை நமக்கு இந்த கேள்வி தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, புயல், அதுவும் கடலில் எழக்கூடிய பெரும் அலை என்பது மீனவர்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் அல்ல. அது அடிக்கடி ஏற்படுகின்ற ஒன்று. இதற்கு முன்பாக கூட அலைகள் அடித்திருக்கலாம், இந்த படகை அது அலகழித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் இருந்தும் என்ன பயன்? அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது அவர்களுக்கு அச்சம் அதிகமாகிறது, பயம் கூடுகிறது. எனவே அவர்கள் அலறுகிறார்கள். போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரிடம் அவர்கள் கதறுகிறார்கள், முறையிடுகிறார்கள், அவரை எழுப்பி விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் ஆண்டவரோடு இருக்கின்றோம் என்ற வகையிலே எல்லாம் நலமாக இருக்கிறது. அப்பொழுது நமக்கு எந்த ஒரு குறையும் எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏதேனும் ஒன்று நமக்கு இடர்பட்டு விட்டால் உடனடியாக ஆண்டவரிடம் முறையிடுவோம். இது ஏன், எதற்கு என்று கேட்போம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே அலைகள் என்பது நம்முடைய படகின் மேல் மோதுகின்ற வேளையிலே இது இயற்கை, இயல்பு. அதை எப்படி நாம் சமாளிக்க வேண்டும் என்பதை இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது நம்மால் அது முடியும் என்ற ஒரு மன தைரியம், உறுதி நமக்கு ஏற்படும். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் இருந்தார், இப்பொழுது இல்லை. நம்முடைய துன்பங்களிலே அவர் துணையாக இல்லை என்று நினைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை நாம் பல நிலைகளிலே தேடுகின்றோம், முறையிடுகின்றோம். ஆண்டவரே, என்னை ஏன் படைத்தீர் என்றெல்லாம் கதறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி எதை காட்டுகிறது என்று சொன்னால், சாதாரணமாகவே இயேசுவை அறிவதற்கு முன்பாகவே இவர்கள் இந்த கடும் அலைகளையும் புயலையும் சந்திக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னால், இயேசு அவர்களோடு இப்பொழுது இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டுமே ஒழிய குறைவுபடுவது இல்லை என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இயேசு அவர்களோடு இருக்கின்றார் என்பதையே மறந்தவர்களாக அச்சம் கொள்கிறார்கள், பயப்படுகின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்விலே ஆண்டவர் நமக்கு சொல்வது என்ன என்று சொன்னால், அஞ்சாதீர்கள், நான் தான் இருக்கின்றேன் என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கின்றார். அந்த நம்பிக்கையை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். பல நேரங்களிலே ஒரு சில வெற்றி பெற்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய மன உறுதி, அவர்களுடைய எண்ண தெளிவு, அவர்களுடைய தொடர் போராட்டம் என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன? அவர்கள் இறைவனை நம்புகிறார்கள். தங்களுடைய துன்ப வேளைகளில், துயர நேரங்களில் இன்னும் அதிகமாக அவர்கள் நம்புகிறார்கள். இறைவனில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இன்னும் ஆழமாக அந்த நம்பிக்கையை உறுதி செய்து கொள்வதனால் அவர்களால் செல்ல முடிகிறது, வாழ முடிகிறது, எதிர்நீச்சல் போட முடிகிறது. அவ்வாறு நாமும் இந்த நம்பிக்கையை கொள்வோம். இறைவன் நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்ற உறுதியிலே நம்முடைய உள்ளத்தின் எண்ணத்தின் தெளிவை பெற்றவர்களாக வாழ இறையருளை வேண்டுவோம். ஆமென்.